போரால பெட்ரோல் டீசல் விலை உயர வாய்ப்பு இருக்கா? மத்திய கிழக்கு நாடுகள்ல இருந்து எண்ணெய் வரத்து தடைப்பட்டா இந்தியா எங்கிருந்து எரிபொருளை வாங்கும்? இந்த கேள்விகள் தான் இப்ப கோடிக்கணக்கான இந்தியர்களை தூங்க விடாம செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல்களை தொடர்ந்து ஈரானும் பதிலடி தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு. மத்திய கிழக்கு மிக பெரும் பதற்றத்துல இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட சூழல்ல எண்ணெய் வர்த்தகத்துக்கு முக்கிய கடல் பாதையான ஹோர்முஸ் நீரிணை முடக்கப்பட்டு எண்ணெய் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவுக்கு இது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா நம்ம நாட்டில் பயன்படுத்தக்கூடிய கச்சா எண்ணெயில 80% 85% வரைக்கும் இந்தியா இறக்குமதி தான் செய்யுது. இதுல பெரும்பகுதி வளைகுடா நாடுகளை இருந்து தான் நமக்கு வருது. போர் காரணமா கப்பல் போக்குவரத்து தடைப்பட்டு தாமதமானா உலக அளவுல எண்ணெய் விலை வேகமா உயர வாய்ப்பு இருக்கு. அதோட தாக்கம் இன்னும் சில நாட்கள்ல நம்ம பெட்ரோல் விலையிலையும் கூட பிரதிபலிக்கலாம். இதோட பிரச்சனை நின்னா பரவாயில்ல, ஆனா நிக்கல. இதை விட முக்கியமான பிரச்சனை இருக்கு. வளைகுடா நாடுகள்ல இருந்து வரக்கூடிய எண்ணெய் ஒருவேளை இந்தியாவையே அடைய முடியாம போயிருச்சு அப்படின்னா வைங்க, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மாற்று வழி என்ன அப்படிங்கிறதும் மிகப்பெரிய கேள்வி. இதற்கான பதில்களை அறிவோம், தெளிவோம். இது தந்தி டிவியின் நியூஸ் டீப் டைவ். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். போர் காரணமா உலக சந்தையில கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தா எண்ணெய் நிறுவனங்களும் சுத்திகரிப்பு நிலையங்களும் அவங்க வாங்கக்கூடிய கச்சா எண்ணெய்க்கு அதிக விலை செலுத்த வேண்டி வரும். சுத்திகரிப்பு நிலையங்கள்ல கச்சா எண்ணெய் சுத்திகரிக்கப்பட்டு பெட்ரோல் மற்றும் டீசலா மாற்றப்படுது. அடுத்து அது எரிபொருள் நிலையங்களுக்கு அனுப்பப்படுது. இந்த செயல்முறை பொதுவா சில நாட்கள்ல இருந்து 1 அல்லது 2 வாரங்கள் வரைக்கும் ஆகலாம். அதுக்கு பிறகுதான் பெட்ரோல் பங்குகள்ல விலை மாற்றம் நடக்கும். அதனால பொதுவா கச்சா எண்ணெய் விலை உயர்ந்த பிறகு சுமார் 1 முதல் 3 வாரங்களுக்குள்ள நமக்கு அந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு நடக்கும். சரி, இப்ப நம்ம கிட்ட எவ்வளோ பெட்ரோல் டீசல் கையிருப்பு இருக்கு அப்படிங்கிறது தெரியுமா? 25 நாட்களுக்கு போதுமான கச்சா எண்ணெய். இந்த கச்சா எண்ணெயை வச்சுதான் எரிபொருள் தயாரிப்பாங்க. அப்புறம் 25 நாட்களுக்கு போதுமான சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருள், அதாவது பெட்ரோல் டீசல். ரெண்டையும் சேர்த்து பார்த்தா இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட 50 நாட்களுக்கு போதுமான எரிபொருள் கையிருப்பு இருக்கு. அதாவது எண்ணெய் இறக்குமதி தற்காலிகமா குறைஞ்சாலும் ஒரு 1.5 மாசத்தை ஓட்டிடலாம். அதை விட ஸ்பெஷல் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ்னு சொல்லுவாங்க, சிறப்பு பெட்ரோலியம் கையிருப்புகள். ஒரு நாட்டின் அவசர காலத்திற்காக சேமித்து வைக்கப்படக்கூடிய பெரிய அளவிலான கச்சா எண்ணெய் கையிருப்பு. போர், எண்ணெய் விநியோக தடைகள், இல்லாட்டி உலகளாவிய எண்ணெய் பற்றாக்குறை, இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல அரசு இந்த சேமிப்பு எண்ணெயை பயன்படுத்தி நாட்டுடைய எரிபொருள் தேவையை தொடர செய்ய முடியும். அவசர சூழ்நிலைகள்ல எரிபொருள் விநியோகம் நிற்காம இருக்கிறதுக்காக ஒவ்வொரு நாடும் இந்த மாதிரி பல லட்சக்கணக்கான பீப்பாய்கள் கச்சா எண்ணெயை சேமிச்சு வைப்பாங்க. பீப்பாய்னு பார்க்குறோம். ஒரு பீப்பாய்னா எத்தனை லிட்டர் அப்படின்னா 159 லிட்டர். ஆக சிறப்பு பெட்ரோலியம் கையிருப்புகளை சேர்க்காம ஒரு 50 நாட்களை நம்மளால ஓட்ட முடியும். இதையும் சேர்த்தா நமக்கு கூடுதல் காலம் கிடைக்கும். அடுத்து எல்என்ஜி மற்றும் எல்பிஜி நிலைமை என்ன அப்படின்னா, இயற்கை எரிவாயு விநியோகத்திலையும் இந்தியா ஓரளவு பாதுகாப்பான நிலையில இருக்கு. எல்என்ஜி திரவ இயற்கை எரிவாயு சுமார் 2-3 வாரங்களுக்கு போதுமான அளவு இருக்கு. எல்பிஜி சமையல் எரிவாயு, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிற நாடுகள்ல இருந்து வாங்குறதுக்கு இந்தியா ஏற்கனவே இதை நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. எரிபொருள் கையிருப்பு மற்றும் விநியோக நிலையை கண்காணிக்கிறதுக்காக பெட்ரோலிய அமைச்சகம் 24 மணி நேர கட்டுப்பாட்டு அறையை அமைச்சிருக்கு. நிலைமையை தொடர்ந்து கண்காணிச்சு தேவைப்பட்டா உடனடி நடவடிக்கை எடுக்க தயார் நிலையில இருக்கிறதா அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. ஒருவேளை ஹோர்முஸ் நீரிணை முடக்கம் தொடர்ந்தாலும் இந்தியாவுக்கு மாற்று வழிகள் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு. முதல்ல ரஷ்ய எண்ணெய். கடந்த சில ஆண்டுகள்ல ரஷ்யா இந்தியாவுடைய முக்கியமான கச்சா எண்ணெய் விநியோகஸ்தகர்கள்ல ஒருத்தரா இருக்கு. ரஷ்யால இருந்து வரக்கூடிய எண்ணெய் கப்பல்கள் இந்த ஹோர்முஸ் வழியை சார்ந்திருக்காது. எகிப்துல உள்ள சூயஸ் கால்வாய் அல்லது இது தென்னாப்பிரிக்காவுடைய இந்த கேப் தீபகற்பத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய நன்னம்பிக்கை முனைன்னு சொல்லுவோம்ல, அது வழியா இந்தியாவை அடையலாம். மத்திய கிழக்கிலிருந்து விநியோகம் பாதிக்கப்பட்டா ரஷ்யா இந்தியாவுக்கு கூடுதல் எண்ணெய் வழங்க தயாரா இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. ரெண்டாவது, அமெரிக்கா மற்றும் அமெரிக்க கண்டத்துல இருக்கக்கூடிய நாடுகள் பிரேசில், கொலம்பியா, வெனிசுலா உள்ளிட்ட நாடுகள்ல இருந்தும் இந்தியாவால எண்ணெயை இறக்குமதி செய்ய முடியும்.
இந்த நாடுகள்ல இருந்து வரக்கூடிய கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையை அடையாமலேயே இந்தியாவுக்கு வர முடியும். மூணாவதா மேற்கு ஆப்பிரிக்கா. மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளும் இந்தியாவுக்கு ஒரு மாற்று ஆதாரமா இருக்க முடியும். குறிப்பா நைஜீரியா, அங்கோலா. அடுத்து நான்காவதா வளைகுடா நாடுகளுடைய மாற்றுப்பாதைகள். ஹோர்முஸ் பகுதி முழுமையா தடைப்பட்டாலும் சில வளைகுடா நாடுகளுடைய மாற்று உள்கட்டமைப்புகளை பயன்படுத்தி எண்ணெய் இறக்குமதி செய்ய முடியும். உதாரணத்துக்கு கிழக்கு மேற்கு குழாய் வழி இருக்கு. இதன் மூலமா எண்ணெயை செங்கடல் துறைமுகங்களுக்கு கொண்டு செல்ல முடியும். அப்புறம் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு உட்பட்ட ஃபுஜைரா துறைமுகம் வழியா எண்ணெயை கொண்டு வர முடியும். ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு. மத்திய கிழக்குல இருந்து வரக்கூடிய எண்ணெய் பொதுவா 4 to 7 நாட்களுக்குள்ள இந்தியாவை அடைஞ்சிரும். காரணம் ஹோர்முஸ் நீரிணை வழியா வரக்கூடிய பாதை. இது ரொம்ப ரொம்ப தூரம் கம்மி, நேரடியான பாதையும் கூட. ஆனா அமெரிக்கா, பிரேசில் அல்லது ஆப்பிரிக்க நாடுகள்ல இருந்து வரக்கூடிய எண்ணெய் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் கூடுதல் தூரம் பயணிக்கணும். அது அட்லாண்டிக் கடலை கடந்து ஆப்பிரிக்காவை சுத்தி வர வேண்டி இருக்கிறதால 2 to 3 வாரங்கள் அல்லது அதுக்கு மேலேயும் கூட ஆகலாம். இதனால விநியோகம் தாமதமாகும். டேங்கர் கப்பல்கள் வளைகுடா பாதையையோ அல்லது சூயஸ் கால்வாயையோ பயன்படுத்த முடியாத நிலை வந்துச்சு அப்படின்னா தென்னாப்பிரிக்காவுடைய நன்னம்பிக்கை முனை வழியா போற மாதிரி இருக்கும் அந்த கப்பல்கள்லாம். இந்த மாற்றுப்பாதையால ஒரு பயணத்துக்கு 15 to 20 நாட்கள் கூடுதலா தேவைப்படலாம் அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க. பயண தூரம் அதிகமாகுது அப்படின்னா செலவும் நமக்கு அதிகமாகும். அதோட நெருக்கடியான காலங்கள்ல கப்பல் வாடகை கட்டணமும் உயரும். அதனால இந்தியாவுக்கு வரக்கூடிய எண்ணெயுடைய மொத்த செலவும் அதிகரிக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதுதான் டேங்கர் கப்பல்கள் பற்றாக்குறை. பல நாடுகள் ஒரே நேரத்துல மாற்று நாடுகள்ல இருந்து எண்ணெய் வாங்க தொடங்கினா அந்த கூடுதல் சரக்குகளை எடுத்துட்டு போக போதுமான கப்பல்கள் உடனடியாக கிடைக்காம போகலாம். இதனால விநியோகம் மேலும் மெதுவாகும். இன்னொன்று, மத்திய கிழக்குல இருந்து எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டா ஆசியா மற்றும் ஐரோப்பாவில் உள்ள பல நாடுகளும் ஒரே நேரத்துல அதே மாற்று நாடுகள்ல இருந்து எண்ணெய் வாங்க முயற்சி செய்வாங்க. அதனால எண்ணெய் வாங்குறது கடினமாகலாம், விலையும் அதிகரிக்கலாம். ஆக எண்ணெயில இவ்வளோ சிக்கல் இருக்கு. இதனால நாளைக்கே பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துருமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா பொதுவா இந்தியால எரிபொருள் விலை உயர்றது 2 சூழ்நிலைகள்ல மட்டும்தான் அதிக வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு, உலக அளவுல கச்சா எண்ணெய் விலை திடீர்னு உயர்ந்துடணும். இன்னொன்னு, அந்த உயர்வு நீண்ட காலம் தொடரணும். இப்படி இருந்தா மட்டும்தான் பெட்ரோல் டீசல் விலை உயரக்கூடும். எரிபொருள் விலை உயர்வு நேரடியா பண வீக்கத்தையும் பொதுமக்களுடைய மனநிலையையும் பாதிக்கும். அதனால மத்திய அரசு இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா தான் நடந்துக்கும். அதுலயும் இப்ப தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, மேற்கு வங்கம், அஸ்ஸாம் போன்ற மாநிலங்கள்ல சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அவசியமில்லாம திடீர்னு எரிபொருள் விலையை உயர்த்தணும் அப்படின்னு அதிகாரிகள் நினைக்க மாட்டாங்க. அதை முடிஞ்சளவு தவிர்க்க தான் பார்ப்பாங்க. ஏன்னா எரிபொருள் விலை தேர்தல்களையும் எதிரொலிக்கும் அப்படிங்கிறதால உடனடியா விலையேற்ற மாட்டாங்க. ஆனா இதே நிலை நீடிச்சா இன்னும் 2 மாதங்களுக்கு பிறகு, அதாவது எரிபொருள் கையிருப்பு தீர்ந்து போனதுக்கு அப்புறமா அதை பத்தி பரிசீலிக்க வாய்ப்பு இருக்கு. ஆக எரிபொருள் விலையேற்றத்தை தடுக்க ஒண்ணு ஈரான் போற உடனடியா நிறுத்தணும், இல்லைனாலாம் கிடையாது. முடிஞ்ச அளவு சீக்கிரம் இந்த போருக்கு முடிவு கட்டுறது மட்டும்தான் ஒரே வழி.